ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்ல லாங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணா 10லேருந்து 20 வியூஸ் கூட வரவே மாட்டேங்குதா? ஏன் வியூஸே போக மாட்டேங்குது? யூடியூப்ல எந்த மாதிரியான செட்டிங்ஸை பண்ணா நம்மளுடைய வியூஸ் அதிகமா போகும்? அப்படின்னு மண்டைய போட்டு குழப்பிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். யூடியூப் ஸ்டூடியோல எந்த மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணா நம்மளுடைய வியூஸ் அதிகமா போகும் அப்படிங்கிறத ஒரு 7 ஸ்டெப்ஸ்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க உடனே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பண்ண வேண்டியது, வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய விசிபிலிட்டி எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும்: பப்ளிக், ப்ரைவேட், அன்லிஸ்டட். வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்கள் விசிபிலிட்டி இருக்க வேண்டிய மோட் வந்து அன்லிஸ்டட். அன்லிஸ்டடில் போடுறதுக்கான காரணம் என்னென்னா, உங்கள் வீடியோஸில் ஏதாவது காப்பிரைட் கண்டென்ட் இருக்கா, இல்லீகல் இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம அன்லிஸ்டட் மோடில் வச்சு வீடியோவை அப்லோட் பண்ணும்போது யூடியூப் அல்காரிதமே வந்து ஃபுல்லாக செக் பண்ணும் அந்த வீடியோவை. அப்படி செக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வீடியோஸில் எந்த விதமான காப்பிரைட் இஷ்யூவும் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பட்சத்தில் நம்ம எடிட் ஆப்ஷனில் போய் அந்த விசிபிலிட்டியை அன்லிஸ்டட் மோட்லேருந்து பப்ளிக் மோடுக்கு மாற்றி சேவ் பண்ணிட்டோன்னா நம்ம வீடியோ வந்து அப்லோட் ஆயிரும். அப்போ உங்கள் வியூஸ் அதிகமாக வரத்துக்கான சான்சஸ் அதிகம். ரெண்டாவது ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னா, நம்ம கொடுக்கக்கூடிய டைட்டில் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் சிம்பிளாகவும் பார்க்குறதுக்கு கேட்சியாகவும் இருக்கணும். பொதுவாகவே நம்ம பண்ணுற விஷயம் என்னென்னா, பெரிய லாங் டைட்டிலாக வைப்போம். அந்த டைட்டிலை புரிஞ்சுக்கிறதுக்கே ஆடியன்ஸுக்கு ரொம்ப டைம் எடுத்துரும். அதனால் டைட்டிலை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கேட்சியாக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மூணாவது பண்ணக்கூடிய ஸ்டெப் என்னென்னா, டைட்டிலும் தம்ப்நெயிலும் ரொம்ப கிறிஸ்பியாக கேட்சியாக இருக்கணும். பொதுவாகவே ஆடியன்ஸு நம்ம வீடியோஸை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வர்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற தம்ப்நெயிலும் டைட்டிலும் இருக்கணும். தம்ப்நெயிலை பார்த்து தான் மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் வந்து நம்ம வீடியோஸை பார்க்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் சொல்ல வர வேண்டிய கண்டென்ட்டை தம்ப்நெயில்லையே மேக்ஸிமம் வந்து கவர் ஆகிற மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா, சரி இந்த வீடியோவில் ஏதோ நல்ல கண்டென்ட் இருக்குது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு மக்கள் முடிவுக்கு வந்து உங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் 4வது ஸ்டெப்பில் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆடியோ செக். பொதுவாகவே ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணும்போது வீடியோ குவாலிட்டி நல்லா இல்லைனா கூட ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கணும். ஏன்னா நீங்கள் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு மக்களுக்கு புரிஞ்சாதான் அதை தொடர்ந்து பார்ப்பாங்க. அப்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ தான் நீங்கள் யூடியூப் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு அமைதியான ரூமில் பேக்ரவுண்டில் எந்த ஒரு நாய்ஸும் இல்லாத மாதிரியான இடத்துல உட்காந்து வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் யூடியூப்பில் நல்ல லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற நினப்பில் இருந்தீங்கன்னா, அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 600 700 ரேஞ்சில் எதுனா ஒரு நல்ல மைக்ரோஃபோனை வாங்கிக்கிட்டு நீங்கள் வீடியோஸை எடுத்து நல்ல குவாலிட்டியாக அப்லோட் பண்ண ஆரம்பிங்க. அப்போ உங்களுடைய வியூஸ் வந்து அதிகமாக போகும். 5வதா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, வீடியோ ஊக் ஒன்று ரெடி பண்ணணும். வீடியோ ஊக் என்ன அப்படின்னா, ஒரு படத்துக்கு ட்ரெய்லர் எப்படியோ அந்த மாதிரி உங்கள் வீடியோவுடைய மொத்த கண்டென்ட்டையும் சிம்பிளாக வீடியோவுடைய ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டீங்கன்னா, இந்த வீடியோவை பார்க்கலாம் அப்படின்னு மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அப்போ முழுசாக பார்ப்பாங்க. முழுசாக பார்த்தாங்கன்னா உங்களுடைய வியூஸ் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். 6வதா பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் வீடியோக்கு எண்டு ஸ்க்ரீனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் போட்டிருக்க வீடியோவில் ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, அதை அந்த இடத்துல அட்டாச் பண்ணும்போது ஒரு வீடியோவை பார்க்குறவங்க ஆடியன்ஸை அடுத்தடுத்து உங்களுடைய எல்லா வீடியோஸையும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய வியூஸ் மட்டும் இல்லை, வாட்ச் ஹவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நீங்கள் சீக்கிரமாக வந்து மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாயிரும். கடைசியாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப் என்னென்னா, எந்த ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னாலுமே கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். பொதுவாகவே நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு, ஒரு வீடியோ போடுவோம் வியூஸே போகல அப்படின்னு அடுத்தடுத்த நாளில் நம்ம வீடியோஸ் போடவே மாட்டோம். அதை மொத்தமாக ஸ்கிப் பண்ணிடுவோம். அதனால் நம்மளுடைய கண்டினியூட்டி மக்களுக்கு இல்லாமலே போயிடும். அதனால் டெய்லியுமே முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3 4 ஷார்ட்ஸு வீக்லி ட்வைஸ் வந்து ஒரு 2 வீடியோ போட்டுகிட்டே இருங்க.
கண்டிப்பா ஏதாவது ஒரு வீடியோ வைரல் ஆயி, நீங்களும் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய டிப்ஸு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா, என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. அடுத்த ஒரு நல்ல கன்டென்ட்டோட உங்கள வந்து சந்திக்கிறேன். டாட்டா பை.